ஒரு 4 வருஷ காலமாக முட்டி வலி ரொம்ப பாதிச்சிருந்தது. கரெக்டான முறையில் வைத்தியம் நடக்குது. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறாங்க. எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இங்கே இருப்போம். உங்கள் போகர் மருத்துவ சாலை வந்து மென்மேலும் வளர்ச்சி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம் விவஸ். இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டி போகர் மூலிகை வைத்தியசாலையிலிருந்து அம்மா நெய்வேலியிலிருந்து வந்திருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க என்னாண்டு அவங்கள்ட்ட விசாரிக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். எங்க இருந்துமா வந்திருக்கீங்க? நெய்வேலியிலேருந்து வர்றேன்ப்பா. உங்க பேரு சொல்லுங்கம்மா. என் பேர் மும்தாஜ் பேகம். நான் நெய்வேலியிலேருந்து வர்றேன். எனக்கு ஒரு 4 வருஷ காலமாக முட்டி வலி ரொம்ப பாதிச்சிருந்தது. இப்போ நான் இங்கே வந்து ஒரு 12 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். நல்லா இருக்குது. எனக்கு ஓரளவுக்கு முதல்ல நான் இதாக பிடிச்சிட்டு தான் நடக்க முடியும். இப்போ நானே நடக்கிறேன்னா இங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே நல்லா கவனிச்சிக்கிறாங்க. கரெக்டான முறையில் வைத்தியம் நடக்குது. காலையில் மருந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அது சாப்பிட்ட பிறகு கேழ்வரகு கூழ் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு கஷாயம் கொடுக்குறாங்க. அப்புறம் சுண்டல் கொடுக்குறாங்க. மதியம் சாப்பாடு கொடுக்குறாங்க. நீர் காய்கறிகளோடு சாப்பாடு தராங்க. நைட்டு டிஃபன் கொடுக்குறாங்க. ஈவினிங் மூலிகை டீ கொடுப்பாங்க. அதெல்லாம் எந்த குறவும் இல்லை. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிற லேபர்ஸும் சரி மற்ற எல்லாம் சரி சார்லேருந்து எல்லாருமே நல்ல ஒரு அனுசரணையாக இருப்பாங்க. எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இங்கே இருப்போம். நம்ம ஒரு வைத்தியத்துக்கு வந்திருக்கோங்கிறதே மறந்துட்டு நம்ம குடும்பத்தில் எப்படி இருப்போம், நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அதை மாதிரி ஒரு ஃபேமிலியோடு நாங்கள் இருக்கிறோம் இங்கே. அவங்க ஸ்டாஃபுங்களும் சரி வந்திருக்கிற பேஷண்ட்ஸும் சரி எல்லாருமே நல்ல ஒரு ஜாலியான ஒரு இருந்தால் ஒரு மன அமைதி நல்லா இருக்குது. அது நம்ம ஓஹோன்னு இல்லை. எவ்வளோ ரிச் ஃபேமிலியாக உள்ளவங்களாக இருந்தாலும் இங்கே வந்தாங்கன்னா எல்லோரும் சரியாக உட்காந்து நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். எனக்கும் பரவாயில்லை. இப்போ வந்து அதனால் உங்களுக்கு இப்போ எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்தும் ஒரு நன்றியும் சொல்லிக்கிறேன். ஆனால் உங்கள் போகர் மருத்துவ சாலை வந்து மென்மேலும் வளர்ச்சி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓகேவா? வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றிம்மா. இப்போ எவ்வளோ நாளம்மா மருந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க? இப்போ எனக்கு வந்து 1 மந்த் மெடிசன் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அது சாப்பிட்ட பிறகு அப்புறம் நம்ம கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் இருந்துக்கணும். அவங்க சொன்னாலும் நம்ம போய் எண்ணெயெல்லாம் எடுக்கவும் கூடாது. எண்ணெய் எடுத்துக்கலாம், இருந்தாலும் மருந்தோட தன்மை குறைஞ்சிரும் எண்ணெய் எடுக்கும்போது. இருந்தாலும் நம்ம அந்த 1 மந்த் வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்து மருந்து சாப்பிடும்போது அந்த இதெல்லாம் எடுக்காமல் நல்லபடியாக நம்ம சாப்பிட்ருந்தோம். நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. அவ்வளோதான். அவங்களுக்காக இல்லாட்டா நமக்காக நம்ம பார்க்கணும்ல, அதுக்கு நல்லது. அதுதான். அம்மா, அதுக்கப்புறம் உங்களுடைய சுற்றுச்சூழல், எங்களுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது? உங்களுக்கு இந்த இடம் எப்படி பிடிச்சிருக்கா? என்ன? நல்லாவே பிடிச்சிருக்குமா. இந்த சுற்றுச்சூழல் நல்லாவே இருக்குது. இங்கே நிறைய மரம் செடி கொடிகளோட நல்ல இயற்கை காற்றோட நல்ல சௌகரியமாக இருக்குது. ரூம் வசதி நல்லா இருக்குது. பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது. அதெல்லாம் எந்த குறைவும் கிடையாது. தண்ணி வசதி, மெயினாக தண்ணி, எப்போவுமே தண்ணி இருக்குது, கரண்ட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. யார் வந்தாலும் நீங்கள் வைத்தியம் பார்க்க வேணா வாங்க, நல்ல திருப்திகரமாக தான் வீட்டுக்கு திரும்பி போவீங்க. அந்த மாதிரி இங்கே டாக்டரும் சரி மற்ற அவங்க லேபர்ஸும் சரி எல்லோரும் ஒரு நல்ல அனுக்கிரகத்தோடு தான் நமக்கு மருத்துவம் பார்க்குறாங்க. அதாவது ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுன்னு இல்லை, நம்ம வந்து ஒரு குடும்பம் மாதிரி தான். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நமக்கு ஒரு வைத்தியம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். சுற்றுச்சூழல் நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. எந்த விதமான ஒரு அசுத்தங்களும் அதோ இல்லை. இயற்கை சூழலில் இருக்குது. சுற்றிலும் மரம் செடி கொடிகளோட இயற்கை சூழலில் இருக்குது சுற்றுச்சூழலுக்கு. நான் வரும்போது தம்பி தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தான். இப்போ நானே எழுந்து நடக்கிற அளவுக்கு இருக்குது. கால் வீக்கெல்லாம் குறைஞ்சிருக்கு. இப்போ நானே வந்து யாரும் பிடிக்காமல் நடப்பேன். கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கொஞ்சம் ஒரு 20-30 அடி போல் 2 வாட்டி வாக் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஷெட்டு மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த அளவுக்கு அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருந்துட்டு நம்ம வீட்டில் அக்கம் பக்கத்தில் குடும்பத்தில் எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் இருக்கிறோம். நான் வரக்குள்ளே வந்து என் தம்பி தான் கை பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு வந்தான். இப்போ நான் வந்த பிற்பாடு இங்கே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நான் நல்லாவே நடக்கிறேன். நீங்கள் நேர்லேயே லைவாக பார்க்கலாமே நான் எப்படி நடந்து வரேன்னு சொல்லிட்டு. இல்லை ஆள் துணை இல்லாமல் என்னால் நடக்க முடியாது முதல்ல. இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு நல்ல ஆரோக்கியமாக நல்ல என்ன சொல்கிறது நல்ல ஹெல்த் அண்ட் வெல்த்தாகவே இருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பார்க்கலாம், நேர்லேயே பாருங்கள் எப்படி நடந்து வரேன்னு பாருங்கள். என்னுடைய மனசுக்கு நல்ல திருப்தியாக இருக்குது. நீங்களும் அப்படி வந்து
இந்த மாதிரி ஏதாவது குறைபாடு உள்ளவங்க முட்டி கால் தேஞ்சது மற்ற எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இதுக்கு வந்து பார்க்கணுங்கிறவங்க வந்து பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் இன்னும் நேர்லேயே லைவாக பாருங்கள், நல்லா தான் நடக்கிறேன் நான் வரும்போது ரொம்ப கால் வீக்கத்தோடு இருந்துச்சு. இப்போ கால் வீக்கம்லாம் இல்லை, நல்லா இருக்கிறேன், நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன். பார்த்துக்கோங்க. சரிங்கம்மா, ஓகேப்பா, ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்ஸ்ப்பா.